Hello, my dear students. I welcome you all for my channel Science with எழில். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 10 இங்கிலீஷ் சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் சப்ஜெக்டுக்கு மிட்டம் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது இங்கிலீஷ் சப்ஜெக்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டாப்பர்ஸ், ஆவரேஜஸ், ப்ளூப்பர்ஸ், நீங்கள் 3 பேருமே எப்படி படிக்கணுன்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ டாப்பர்ஸ், சினானிமஸ், ஆன்டானிமஸ், க்ளோசரி பார்க்கணும், வொக்காபுலரி புக் பேக் ஃபுல்லாக பார்க்கணும், கிராமர் அதுவும் புக் பேக் ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக வெக்காபுலரியும் கிராமரும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறத தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஆனால் புக் பேக் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓனாகவும் கேட்பாங்க. ஆனால் புக் பேக்கில் உள்ள அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நமக்கு என்ன கொஷின் கேட்டாலும் நம்மளால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற வெக்காபுலரியாக இருக்கட்டும், கிராமராக இருக்கட்டும், நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் யூனிட் 1 ஃபுல்லாக படிச்சிருங்க, போயம்லையும் யூனிட் 1 ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ யூனிட் 1 ப்ரோஸ் போயம் 5 மார்க்கு தரவாக படிச்சிருங்க. தென் 8 மார்க்குக்கு யூனிட் 2 உள்ள சப்ளிமெண்ட்ரியை தரவாக படிச்சிருங்க. ஸோ 5 மார்க் 8 மார்க்கு, 5 மார்க்குக்கு யூனிட் 1 ப்ரோஸ் போயம், 8 மார்க்கு யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி, இதை தரவாக படிச்சிடணும். தென் அப்ரிஷியேஷன் கொஸ்டின், போயமில் அப்ரிஷியேஷன் கொஸ்டின் ஃபுல்லாக படிக்கணும், ப்ரோஸ் கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக படிக்கணும். மெமரி போம் பார்த்தீங்கன்னா லைஃப் மெமரி போமை தரவாக படிச்சிருங்க. லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது ஒன்றையா தரவாக பார்த்துடணும். ஆனால் அது ஓன் ரைட்டிங் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜஸ், ப்ளூப்பர்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரோஸ் கொஸ்டின், போயமில் உள்ள அப்ரிஷியேஷன் கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சிருங்க. பேராகிராஃபில் யூனிட் 1 ப்ரோஸில் உள்ளதை தரவாக படிச்சிருங்க. யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரியில் உள்ளதை தரவாக படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ பேராகிராஃப், யூனிட் 1 ப்ரோஸ், யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி, இதை தரவாக படிச்சிட்டிங்கனாலே பேராகிராஃபை அட்டன் பண்ண முடியும். தென் லெட்டர் ரைட்டிங், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட், இந்த 2லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ஓன் ரைட்டிங் தான், நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால் கண்டிப்பாக எழுத முடியும். தென் மெமரி போம் மறக்கக்கூடாது, இது கண்டிப்பாக லைஃப் போமை நல்லா தரவாக படிச்சிருங்க. ஸோ மெமரி போமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பழகிக்கோங்க. 2 or 3 டைம்ஸ் நல்லா எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. இப்படிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ ஆவரேஜஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ், ப்ரோஸ் கொஸ்டின், போயமில் அப்ரிஷியேஷன் கொஸ்டின், இதை தரவாக ஃபுல்லாக படிச்சிடணும். பேராகிராஃபில் யூனிட் 1 ப்ரோஸு, யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி, இதையும் தரவாக படிச்சிடணும். தென் லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மெமரி போம், இதையும் தரவாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே நீங்கள் சூப்பர் மார்க் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் தானேன்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஷியோர்லி அது பப்ளிக் எக்ஸாம் வரையும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஆவரேஜஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ் நீங்கள் இதை தரவு பண்ணுங்கள். டாப்பர்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புக் பேக், புக் இன்சைட், எது கேட்டாலும் தெரியணும். ஸோ கிராமர் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும், ஓனாக கேட்டாலும் நமக்கு எழுத தெரியும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முக்கியம் புக் பேக்கை தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புக் இன்சைடில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இல்லை நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டாப்பர்ஸ், சினானிமஸ், ஆன்டானிமஸ், வொக்காபுலரி, கிராமர் 5 மார்க் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும், 8 மார்க் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்ரிஷியேஷனில் போயம் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக படிக்கணும், ப்ரோஸில் ஃபுல்லாக படிக்கணும் கொஷின்ஸ் பூரா, மெமரி போம் தரவு பண்ணணும், லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம தரவு பண்ணிட்டாலே நம்மளால் ஷியராக 98, 99 வாங்க முடியும். ஸோ டாப்பர்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்கோர் சூப்பராக ஏறும் உங்களுக்கு. சரிங்களா? மெயின் சப்ஜெக்ட்டு நான் ஃபுல் மார்க் வாங்கன்னு நினைக்கணும்.
இங்கிலீஷ் தமிழில் லாங்குவேஜ் பேப்பர்லேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்க ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட ஸ்கோர் டோட்டல் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுன்ற விஷயம் நம்ம வீடியோவில் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவை எப்போயுமே பார்க்க முடியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம்.